உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக பாம்பனில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கிட கேட்கலாம். விஸ்வநாதன், வணக்கம். கடல் சீற்றம் காரணமாக அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் என்ன மாதிரியான அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நேற்று நள்ளிரவு முதலே ராமேஸ்வரம் தீவு பகுதிகளில் விட்டு விட்டு விரைவான மழை பெய்து வருகின்றது. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா தற்போது பாம்பன், தனுஷ்கோடி, அரிசிமுறை, மௌந்தர சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று நீர்வளத்துறை அதிகாரி 50 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என மீன்வளத்துறை அதிகாரி அறிவித்திருந்தாங்க. இதனையடுத்து மீனவர் தங்களுடைய படகுகளை பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தி வைக்கணும் மீன்வளத்துறை அதிகாரி அறிவித்தினாங்க. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா தற்போது பாம்பன்ல வழக்கத்தை விட காற்றின் வேகம் அதிகரித்து படகுலாம் ஒன்றோடு ஒன்று மோதும் அளவிற்கு அதிகப்படியான காற்றுகள் வீசி வருகிறது. அதன் ஆக்ரோஷமான காட்சிகளை நம்ம பார்த்து வருகிறோம். மேலும் இந்த நாட்டுப்படை மீனவர்கள் தங்களுடைய படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தும் வகையில் படகு நிறுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக. மேலும் கடற்கரை ஓரத்தில் உள்ள வீடுகள் கடல் சீற்றின் காரணமாக கடல் அலைகள் வீடுக்குள் புகும் அபாயம் ஏற்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாத நேற்று நள்ளிரவு முதல் மிதமான மழையின் காரணமாக பாம்பன் தோப்புக்காடு பகுதியில் உள்ள மீனவர் குடியிருப்பில் சுமார் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் மழைநீர் தேங்கியுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இந்த மாதிரி சூழ்நிலை இருந்து வரும் மீனவர்கள் உடனடியாக பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்ல மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என அப்பகுதியில் மீனவர்கள் கோரிக்கை கொடுத்திருக்காங்க. நன்றி விஸ்வநாதன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.